Hi guys, welcome back to another video. Today இந்த வீடியோவில் மினாட்டோவோட ஒன் ஷாட் மாங்காவை பற்றி ஒரு ஓவர்வியூவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன். ஓகே, மினாட்டோவோட ஒன் ஷாட் மாங்கா எதனால் கிஷிமோட்டோ ரிலீஸ் பண்ணாருன்னா, நருட்டோ போல்னு சொல்லிட்டு ஒரு டாப் 99 போல் ஒன்று நடத்தியிருப்பாங்க. அந்த நருட்டோ போலில் யார் ஃபஸ்ட்டாக ஃபேன் ஃபேவரட்டாக கேரக்டர் வராங்களோ அந்த கேரக்டருக்காக தனியான ஒன் ஷாட் மாங்கா ஒன்று ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கிஷிமோட்டோ ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அந்த போலும் ரிலீஸ் ஆச்சு. அஃப்கோர்ஸ் என்னதான் இட்டாச்சின்னு சொன்னாலும் இட்டாச்சி செகண்ட் பிளேஸில் வந்து மினாட்டோ தான் ஃபஸ்ட்டு வந்தார். ஸோ மினாட்டோக்காக ஒரு ஒன் ஷாட் மாங்கா கிஷிமோட்டோ ரிலீஸ் பண்ணார். இந்த ஒன் ஷாட் மாங்காவில் மினாட்டோ எப்படி ரசிகனை வந்து கண்டுபிடிச்சாரு, அதை எப்படி மாஸ்டர் பண்ணார் அப்படிங்கிறது தான், எதனால் ரசிகன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிற கான்செப்டில் தான் இந்த ஒன் ஷாட் மாங்கா இருக்கும். இது எந்த டைம்லைன் நடக்குதுன்னா செகண்ட் கிரேட் நிஞ்சா வார் டைம்லைனில் தான் நடக்குது. அந்த டைமில் மினாட்டோ ஒரு சூனினாக தான் இருக்கார், ஜோனின் ஆகலை. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மினாட்டோ அண்ட் ஜராயா 4 டெயில் அண்ட் 5 டெயில் ஜிஞ்சுரிக்கு கூட வாரப்போ ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் இந்த 4 டெயில் அண்ட் 5 டெயில் ஹான் அண்ட் ரோஷி இவங்க 2 பேருமே பெர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கு இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டெயில் பீஸ்ட் பாமை வந்து ஒரு அன்லீஷ் பண்ணுறாங்க. இந்த டைமில் ஹான் அண்ட் ரோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை டிஃபீட் பண்ணணும்னா 9 டெயில்ஸை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜராயா டீமை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ ஜராயா வந்து அந்த இடத்துலேருந்து ரிட்ரீட் ஆகலான்னு சொல்லிட்டு மினாட்டோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மினாட்டோ அவரோட ஃப்ளையிங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணி இந்த 4 பேர்த்தையும் வேற ஒரு சேஃப் பிளேஸ்க்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுறாரு. அங்கேருந்து அந்த டெயில் பீஸ்ட் பாமோட எக்ஸ்ப்ளோஷனை மினாட்டோ பார்க்குறாங்க. இந்த ஓவர் பவர்டான ஒரு இந்த எபிலிட்டி, அதாவது டெயில் பீஸ்ட்லாம் யூஸ் பண்ணுது இல்லையா, இது வச்சு இன்ஸ்பயர் ஆகி தான் மினாட்டோ வந்து ரசிங்கன்னே ஒன்று கண்டுபிடிச்சாரு. ஃபார் எதுக்குன்னா குஷினாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். தென் குஷினா அண்ட் மினாட்டோவை காட்டுறாங்க. குஷினா வந்து மினாட்டோ கிட்ட நான் இன்னும் உனக்கு நிறையா சீலிங் ஜூட்ஸ்லாம் கற்றுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. பட் மினாட்டோ வந்து நான் வந்து ஒரு புது ஜூட்ஸு வந்து நான் ஃபைன் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கான ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. குஷினாக்கு இதை கேட்டோன்னா கோவம் வருது. பிகாஸ் மினாட்டோவும் குஷினாவும் ஒன்றாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு குஷினாவுக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. ஸோ மினாட்டோ வந்து எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பாருங்க கைஸ், 12-14 வயசில் என்ன ஒரு ரொமான்ஸு கேட்குதுன்னு பாருங்கள். ஓகே, குஷினா தான் 9 டெயில்ஸ் ஜிஞ்சுரிக்கு இல்லையா. ஸோ வந்து ஆன்பு பிளாக் ஆப்ஸ் வந்து குஷினாவை சுற்றி எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. குஷினாவை வந்து ஒரு சீலிங் சர்க்கிள்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்க. வில்லேஜுக்குள்ளேயே ஒரு சீலிங் சர்க்கிள் கிரியேட் பண்ணி இந்த சீலிங் சர்க்கிள்குள்ளேயே தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் மினாட்டோ அவரோட ரசிங்கனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் ஏரியாவுக்கு போயிருப்பார். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஜராயா சைட்லேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். நார்மலாக எல்லோரும் டீச்சர்கிட்டேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே புதுசாக கற்றுப்பாங்க. இங்கே என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்டு மினாட்டோ அங்கேருந்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு, ஜராயா ஓரமாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. மினாட்டோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு இங்கே. தென் ஜராயா கிட்ட ஐடியா கேட்குறாரு, இந்த மாதிரி எப்படி நீங்கள் சாக்ராவெலாம் ரொட்டேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா கேட்கும்போது ஜராயா என்ன சொல்கிறாருன்னா, என் மண்டை மேலே இருக்கிற அந்த ஹோல், அதாவது சுள்ளிக்கு ஏற்ற மாதிரி நான் சாக்ரா ரொட்டேட் பண்ணணுன்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு ஜராயா கிட்ட வந்து மினாட்டோ கேட்குறாரு. கேட்கும் போது வந்து ஜராயா மினாட்டோ தலையில் பார்த்து என்ன சொல்கிறாரு, உனக்கு 2 பக்கம் இருக்குது, 2 சுள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் பிரேக்கடு அப்படின்னு சொல்லிட்டு ஜராயா என்ன பண்ணுறாரு, அவர் ஐஸ் பாப்ஸ் நருட்டோ கூட ஐஸ் பாப் ஷேர் பண்ணார் இல்லையா, அவர் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஐஸ் பாப்பை ஸ்ப்ளிட் பண்ணி மினாட்டோவுக்கு தராரு. அந்த டைமில் தான் மினாட்டோவுக்கு ஐடியா வருது, நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி 2 பக்கமும் சாக்ராவை ரொட்டேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா வருது. தென் அந்த ஐடியாவை ப்ரொசீட் பண்ணும் போது சக்ஸஸ்ஃபுல்லி மினாட்டோ ரசிங்கனை வந்து க்ரியேட் பண்ணிட்டாரு, கற்றுக்கிட்டாரு. அட் சேம் டைம் இந்த டைமில் குஷினா வந்து வில்லேஜில் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, மினாட்டோவை எப்படியாச்சும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்களோட அடமான்டேஜ் செயின்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆன்பு பிளாக் ஆப்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சீலிங் சர்க்கிளை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை குரோமா சென்ஸ் பண்ணிடுது. குஷினா வந்து சீலிங் ஏரியாவை தாண்டி வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குரோமா வந்து அன்லீஷ் ஆயிடுது. குஷினா கிட்டேருந்து வெளியே வந்துடுது. அந்த டைமில் மினாட்டோவை பார்க்க போகிற டைமில் குஷினா வந்து ஃபுல்லாக வந்து 9 டெயிலோட கண்ட்ரோலுக்கு போயிடுறாங்க. குஷினாவால் அதை எதுவும் பண்ண முடியல. இந்த டைமில் மீட்டோ இருக்காங்க இல்லையா, அதாவது ப்ரீவியஸ் 9 டெயில் ஜிஞ்சுரிக்காக இருந்தவங்க அஷிராமோட ஒய்ஃபு, அவங்க சொல்கிறது ஞாபகம் வருது. அதாவது டெயில் பீஸ்ட்டுங்கிறது பியூர் ஹேட்ரட்டாக உருவானது. ஸோ அதை வந்து நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பியூர் லவ்வாக இருக்கணும், ஒருத்தவங்க மேலே ஒரு 100% ஒரு லவ் இருக்கிறது மூலிமா தான் இந்த ஹேட்டை வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியும், கவுண்டர் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து அதனால தான் வந்து மினாட்டோ மேலே அவங்க ரொம்ப லவ்வாக இருக்காங்க. 2 பேரும் ஒரு லவ்வபிள் கப்புள்ஸாக இருக்காங்க. இந்த
லவ் பிரேக் ஆனது தான் வந்து ஒரு முக்கியமான ரீசன் நைன் டெயில் வந்து குஷினா கிட்டேருந்து அன்லீஷ் ஆனதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம். தென் மினாட்டோ வந்து மினாட்டோ வந்து யாருக்கு ஒன்றாலும் வருவார், குஷினாக்கு ஒன்றா வரமாட்டாரா? வந்துட்டார். வந்து அதாவது இங்கே மினாட்டோட ஏஜ் பார்க்கணும். செகண்ட் கிரேட் நிஞ்சா வார் டைமில் பார்த்தீங்கன்னா மினாட்டோட ஏஜ் வந்து 11 to 14. அதாவது நருட்டோ கிளாசிக் பார்த்துருப்போம், நருட்டோ ஷோனன் ஜம்ப், அதில் நருட்டோ எப்படி இருக்கார், அந்த நருட்டோட ஃபேஸை கட் பண்ணி மினாட்டோ ஃபேஸை போட்டுக்கோங்க. அந்த ஏஜில் தான் மினாட்டோ இருக்கார். அந்த இதில் 7 டெயில், அதாவது ஃபுல் 9 டெயிலுங்க. இது நருட்டோக்காச்சும் ஆஃப் 9 டெயில் தான் அன்லீஷ் ஆகிருக்கு. இதோட ஃபுல்லாக வந்து நான் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். 7 டெயில் அன்லீஷ் ஆனதை வந்து மினாட்டோ, அதாவது 12-13 இயர்ஸ் மினாட்டோ வந்து அவரோட 8 ஐகாம் சீலை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஃபுல் 9 டெயில்ஸோட 7 டெயில்ஸ் அன்லீஷ் ஆகிருக்கு. அந்த டைமில் வந்துட்டு அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் குராமாவே பார்த்து என்ன சொல்லுதுன்னா, ஹஷிராமாவோட கேலிபரில் ஒரு ஷினோபியை வந்து இப்போ நான் கண்ணில் பார்க்குறேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஹஷிராமாவோட லெவலில் மினாட்டோவை கம்பேர் பண்ணுது. இங்கே குராமா ஸ்டேட் பண்ணுறத நிறைய பேர் நிறையா தியரிஸ் சொல்கிறாங்க. மினாட்டோவோட சீலிங் எபிலிட்டிஸை பார்த்து தான் வந்து குராமா சொல்லுது இந்த மாதிரின்னு. இதெல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எதை வந்து அது கம்பேர் பண்ணிச்சுன்னு. இந்த டைமில் குராமா வந்து மினாட்டோ செஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி ஓட்ட போட்டுருது. அதாவது முன்னாடி ஹேண்டை ஸ்டாப் பண்ணி பின்னாடியே எடுத்துருது. அந்த டைம்லேயுமே மினாட்டோ வந்து அவரோட சீலிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது, குஷினா மேலே ப்ளேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அந்த டைமில் தான் குராமாவே பார்த்து ஷாக்காகி அந்த வேர்டை வந்து சொல்லியிருக்கோம். தென் ஃபைனலி குஷினாவோட சாக்ரா ரிலாமுக்குள்ளே போகிறாங்க. அதாவது நருட்டோவும் குராமாவும் வந்து ஒரு சாக்ரா ரிலாம், ஒரு இடத்துக்குள்ளே அவங்களோட உடம்புக்குள்ளே பேசுகிற மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்களே, அது பேர் சாக்ரா ரிலாம். அந்த ரிலாமுக்குள்ளே போய் எப்படி நருட்டோ வந்து குராமாவை கண்ட்ரோல், அதாவது 9 டெயில் குராமா, அதாவது கேசிஎம் மோடு போகிறதுக்காக கடைசியாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு ஃபைட் நடக்குது. மினாட்டோவும் குராமாவும் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த டைமில் அப்போ தான் ரசிங்கனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு மினாட்டோ. அந்த கிரியேட் பண்ண ரசிங்கனை வச்சு 9 டெயிலோட, அதாவது ஃபுல் 9 டெயில் நருட்டோ கிட்டே இருந்தது, வார் முடி நருட்டோ கிட்டே இருந்தது வெறும் ஹாஃப் 9 டெயில் தான். அந்த ஹாஃப் டெயில் 9 டெயிலோட பீஸ்ட் பாமே வந்து எவ்வளோ பவர்ஃபுல் நமக்கு தெரியும். பட் இங்கே ஃபுல் 9 டெயில் பீஸ்ட் பாமை வந்து இப்போ தான் கிரியேட் பண்ண ரசிங்கனை வச்சு மேட்ச் பண்ணுறாரு. அதாவது அந்த பக்கத்துலேருந்து குராமா வந்து 9 டெயில் பாமை அன்லீஷ் பண்ணுது. இந்த இடத்துல மினாட்டோ அதை வச்சு புல் பேக் பண்ணுறாரு. குராமாவோட மவுத்லேயே வந்து புல் பேக் பண்ணுறாரு. கடைசியாக டிஃபீட் பண்ணிடுறாரு குராமாவை. ஃபுல் 9 டெயில் குராமாவை குஷினாவோட சாக்ரா ரிலாமுக்குள்ளே போய் டிஃபீட் பண்ணி குஷினாவை சேவ் பண்ணிடுறாரு. லாஸ்ட்டாக அவர் ஹாஸ்பிட்டலில் வேக்கப் ஆகிறாரு. தென் இந்த நடந்ததெல்லாம் பார்த்துட்டு குஷினா வந்து ஹக் பண்ணுறாங்க, மினாட்டோவை வந்து ஹக் பண்ணுறாங்க. தென் அஃப்கோர்ஸ் இந்த டைமில் சுனாடே தான் வந்து மினாட்டோவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ சுனாடேவும் ஜராயாவும் கூட இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். தென் மினாட்டோ அண்ட் குஷினா ஹொக்காகே ஸ்டாச்சு கிட்ட ஒரு வாக்கிங் போகிறாங்க. அந்த இடத்துல ரவுண்ட் ஸ்டார் கேஸு ஹொக்காகே பேலஸ்க்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார் கேஸை காமிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது, இது வந்து ரசிங்கன் மாதிரியே இருக்குங்கிற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, பை த வே இதுக்கு நேம் என்ன வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க குஷினா மினாட்டோ கிட்ட. அதுக்கு மினாட்டோ அதோட நேமை சொல்கிறாரு. அவர் ஜராயா கிட்டேருந்து தானே அந்த ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா எல்லாத்தையும் சேர்த்து நேம் என்னவா சொல்கிறாருன்னா, த ஐஸ் பாப் இன்ஸ்பைர்டு நிம்பஸ் ஜராயா ட்வின் ஹோல் ஸ்பியர் அப்படின்னு இவ்வளோ பெரிய பேராக லென்த்தாக சொல்கிறாரு. தென் குஷினா இதை பார்த்து என்னடா இது பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு சேம் மீட்டோ கூட பேசின பழைய ஞாபகங்கள்லாம் அவருக்கு மைண்டுக்கு வருது. தென் அவங்க வந்து இந்த ஸ்பைரல் ஸ்டார் கேஸை பார்த்து இந்த மாதிரி தான் அப்போ அந்த டைமில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த ஹேட்ரெட்டுனா என்ன, லவ்னா என்னங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பைரலோட ஞாபகம், அந்த தாட் வந்துட்டு குஷினா தான் நேம் வைக்கிறாங்க. இதுக்கு நானே ஒரு நேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. மினாட்டோ கண்டுபிடிச்ச ஜூட்ஸுக்கு குஷினா ரசிங்கன்னு பேர் வைக்கிறாங்க. ஆல்ரைட் கைஸ், இது வந்து ஒரு ஒன் ஷாட் மாங்கா தான். ஒன் ஷாட் மாங்கானா 1 சாப்டர் தான் இருக்கும். அந்த ஒன் ஷாட் மாங்காவில் மினாட்டோ அண்ட் குஷினாவோட லவ்விங் கப்புள்ஸோட ஆக்ஷன்ஸ் அண்டு க்யூட்னஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அலாங் வித் ரசிங்கனோட கிரியேஷன் எப்படி, அதுக்கு எப்படி நேம் வந்துச்சுங்கிறத பேக் ஸ்டோரியை வந்து இதில் தான் வந்து ரிவீலே பண்ணிக்கிறாங்க. ஓகே கைஸ், பேக் டு சம் தியரிஸ்க்கு வருவோம். குராமா வந்து மென்ஷன் பண்ணது சீலிங் ஜூட்ஸுவா தான் சொன்னது வந்து ஒரு தியரி, வந்து ஒரு கரெக்டான தியரியே கிடையாது. பிகாஸ் ஹஷிராமா இஸ் நாட் வெல் நோன் ஃபார் சீலிங் ஜுட்ரு. அதாவது மாதரா வந்து குராமாவை கூட்டிகிட்டு ஃபைட் பண்ணியிருப்பார். அதாவது ஹஷிராமா மாதரா ஃபைட்னா வந்தப்போ குராமா வந்து
ஹஷிராமா வந்து ஒரு சீலிங் ஜூட்ஸு வச்செல்லாம் சீல் பண்ணியிருக்க மாட்டார். அவரோட பியூர் ஸ்ட்ரென்த்து 1000 ஹேண்ட் புத்தாவை சமன் பண்ணி அது பியூர் ஸ்ட்ரென்த்தால் குராமாவை அடித்து தூங்க வச்சுருவார். அந்தளவுக்கு ஒரு பியூர் ரா ஸ்ட்ரென்த்தை தான் காமிச்சிருப்பார். எந்த இடத்துலையுமே சீலிங் ஜூட்ஸை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். மேபி அந்த ஒரு 7 நாள் அந்த ஃபைட் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் யூஸ் பண்ணாருன்னே வச்சுக்கலாம். பட் ஃபைனலி டிஃபீட் பண்ண டைமில் அவரோட ப்ரெசன்ஸ் காமிச்ச டைமில் எல்லாமே அவரோட பியூர் ஸ்ட்ரென்த்தை தான் காமிச்சிருக்காரு. மோர் ஓவர் இன் 4th கேட் நிஞ்சா வார் எல்லா ஹொக்காகேவே ரீவைவ் ஆகி வந்திருப்பாங்க இல்லையா, ரீஅனிமேஷன் ஆகி வந்த டைம்லையுமே மாதரா வந்து ஒரு கார்னர் பண்ணியிருப்பாங்க. ஹஷிராமா, டோபிராமா, மினாட்டோ எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைமில் ஹஷிராமா வந்து மாதராவை கார்னர் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்னர் பண்ண டைம்லையுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லெட்ஸ் பேக்கப் லெட்ஸ் கால் தி சீலிங் டீம்னு தான் சொல்லியிருப்பார். சீலிங் டீம் வரதுக்காக வெயிட் தான் பண்ணியிருப்பார். அந்த டைமில் ஹஷிராமா ஒரு சீலிங்கில் ஒரு லெஜெண்டாக இருந்திருந்தாருன்னா அந்த டைமில் மதராவை அவர் தனியாகவே சீல் பண்ணியிருக்கலாம். அது வந்து பண்ணலை. பிகாஸ் அந்த டைமில் வந்து அவருக்கு அந்த சீலிங்கோட டீமோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு காட் ஆஃப் ஷினோபி வந்து ஒரு காட் ஆஃப் சீலிங் லெவலில் இல்லை. அந்த டைமில் இல்லாதனால தான் வந்து சீலிங் டீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது மாதராவை கார்னர் பண்ணியிருப்பாங்க 4th கேட் நிஞ்சா வாரில். அந்த டைம்லையுமே ஹஷிராமா சீலிங் டீமுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து குராமா ஸ்டேட் பண்ண தியரி வந்து சீலிங் எபிலிட்டிஸுக்கு தான் வந்து குராமா வந்து மினாட்டோவை பார்த்து ஹஷிராமா லெவலில் கம்பேர் பண்ணுதுங்கிறது தியரி வந்து ஒரு கரெக்டான தியரியாகவே இருக்காது. ஹஷிராமாவோட ஒரு பொட்டென்ஷியலை தான் சொல்லியிருக்காரு. அவரோட பவர் ஸ்ட்ரென்த்தை தான் வந்து மினாட்டோவை சொல்லியிருக்காரு. மேபி மினாட்டோ வந்து அலைவாகி இருந்திருந்தாங்கன்னா ஹஷிராமா பொட்டென்ஷியலில் வந்திருக்கலாம். அதை தான் வந்து குராமா வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஓகே, செகண்ட் தியரி என்னென்னா மினாட்டோ வந்து ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர் கிடையாதுங்கிறது. மினாட்டோ தான் நருட்டோ யூனிவர்ஸில் ஒரு ஃபாஸ்டஸ்ட்டான கேரக்டர். 4th ரைக்காகே நருட்டோ வந்து KCM 2 தான் 4th ரைக்காகே வந்து வார் டைமில் ரைக்காகே வந்து முன்னாடியே வந்து நருட்டோவை தடுத்துருப்பாங்க, நீ வாருக்கு போகக்கூடாதுன்னு. என்னை விட நீ என்னோட ஸ்பீட் அவுட் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீ வாருக்கு போய்க்கோங்கிற மாதிரி ஒரு பேட்டில் மாதிரி சின்ன பேட்டில் நடந்திருக்கும். அந்த டைமில் நருட்டோ KCM Mode 2 தான் 4th ரைக்காவோட ஸ்பீடை வந்து அவுட் கிளாஸ் பண்ணுவார். அந்த டைமில் நருட்டோவோட ஸ்பீடு வந்து ஃபாஸ்டர் தென் லைட்டு. அந்த KCM Mode 2 போய் தான் வந்து நருட்டோ வந்து 4th ரைக்காவோட ஸ்பீடியே வந்து சர்பாஸ் பண்ணுவான். அந்த டைமில் ரைக்காகே அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, there is no shinobi faster than me ever since the 4th Hokage died. அதாவது 4th Hokage இறந்ததுலேருந்து என்னை விட ஒரு ஃபாஸ்டஸ்டான கேரக்டர் இந்த யூனிவர்ஸ்லேயே கிடையாது, அதாவது இந்த வேர்ல்டுலேயே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அந்த டைமில் நருட்டோ வந்து சர்பாஸ் பண்ணியிருப்பான், 4th ரைக்காவோட ஸ்பீடை சர்பாஸ் பண்ணிட்டான். KCM Mode 2 அதாவது குராமா சாக்ரா மோட் 2 தான் போய் சர்பாஸ் பண்ணுவான். பட் மினாட்டோ இங்கே எந்த KCM மோட் எதுவுமே இருக்காது. அந்த டைமில் 4th ரைக்காகே வந்து அவ்வளோ ஏஜ்டாகவும் இருக்க மாட்டார். கில்லர் பி அண்டு 4th ரைக்காகே வந்து 3rd கேட் நிஞ்சா வரல மினாட்டோட டீம் கூட கிளாஷ் நடந்திருக்கும். அந்த டைமில் மினாட்டோட ஸ்பீடு வந்து எல்லாருமே பார்த்துருப்போம், அனிமேல காமிச்சிருப்பாங்க. அவரோட ஃபேஸில் வந்து அவரோட ஹேண்ட் வர முடி வெயிட் பண்ணி அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டெலிபோர்ட் ஆகி மறுபடியும் இங்கே டெலிபோர்ட் ஆவார். அந்த மாதிரியான ஸ்பீடு ரியாக்ஷன் டைம் இருக்கிற கேரக்டர் தான் மினாட்டோ. மினாட்டோவோட ஃபாஸ்டஸ்டான கேரக்டர் வந்து நருட்டோ யூனிவர்ஸில் யாருமே இல்லை. இங்கேயும் இது வந்து ஸ்பீடு கிடையாது, டெலிபோர்ட்டேஷன் தான். ஸ்பீடு வேறு டெலிபோர்ட்டேஷன் வேறங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் மினாட்டோவோட ரியாக்ஷன் ஸ்பீடே ஃபாஸ்டர் தென் லைட். அது வந்து நிறைய இடத்துல அனிமேலையும் காமிச்சிருக்காங்க, மாங்காலையும் காமிச்சிருக்காங்க. தென் அனதர் தியரி இன் சூனின் எக்ஸாம் அப்போ சருட்டோபி அண்ட் ஒரோஜிமாரோ ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஃபஸ்ட் ஹஷிராமாவையும் செகண்டு டோபிராமா ஃபஸ்ட்டு ஒக்காகே செகண்ட் ஒக்காகே வந்து ரீஅனிமேஷன் பண்ணியிருப்பான் ஒரோஜிமாரோ. அந்த டைமில் 3rd காஃபினில் வந்து மினாட்டோ கிடையாதுன்னு நிறைய பேர் தேடி சொல்லியிருப்பாங்க. பட் அது மினாட்டோ தான். அது வந்து சருட்டோபி வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டார், அந்த ரீஅனிமேட் ஆகிறது அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிருக்கும். பிகாஸ் மினாட்டோவோட சோல் வந்து ரீப்பர் டெத் சீல் ரீப்பர் கிட்ட இருக்கும். அதனால தான் வந்து ஒரோஜிமாரோவால் மினாட்டோ வந்து ரீஅனிமேட் பண்ண முடிஞ்சிருக்காது அந்த டைமில். பட் ஃபைனல் வரப்போ ரீப்பரோட ஸ்டொமக்கை கிழிச்சு தான் எல்லாத்தையுமே ரீஅனிமேட் பண்ணியிருப்பான், அது வேறு. பட் இந்த இடத்துல வந்தது மினாட்டோ தான். இந்த டைமில் மதராவை தான் அந்த 3rd காஃபினில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சருட்டோபி நினச்சிருக்காரு, அதனால தான் பயந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. தியரிஸ் இருக்கும், அதெல்லாம் ஒரு ஃபேக்கான தியரி. பிகாஸ் மதராவுக்கும் சருட்டோபிக்கும் சம்மந்தமே இல்லை. மதரா வந்து ஹஷிராமாவோட ஜென்ரேஷனில் வந்தவர். பட் மினாட்டோவை சின்னதுலேருந்து பார்த்ததே வந்து சருட்டோபி தான். த 3ர்டுன்னு சொன்னது வந்து மினாட்டோவை தான். பிகாஸ் அந்த டைமில் சருட்டோபி மாதரா வேறு யாரோ இட்டாச்சின்னு நிறைய தெரிய சொல்லுவாங்க. இட்டாச்சி மாதராவை பற்றி அங்கே ஒரு தாட்டே இருக்காது. அங்கே வந்து அந்த இடத்துல அவங்க தான் நினைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டே கிடையாது. பிகாஸ் ஹொக்காகேஸ் லைனாக வந்து ஒரோஜிமார் ரிவைவ் பண்ணிட்டு வரான். ஃபஸ்ட் ஹொக்காகே, செகண்ட் ஹொக்காகே, 3rd ஹொக்காகே இன்னும் அலைவாக இருக்கார். தென் 4th ஹொக்காகே தான் ரிவைவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு மினாட்டோவை தான் அங்கே இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. ஓகே கைஸ், ஃபைனலி இன்
ஒன் ஷாட் மாங்கோ மினாட்டோ ஒன் ஷாட் மாங்காவில் சாக்கர் ரிலாம்குள்ளே போய் மினாட்டோ வந்து குராமா ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் குஷினா அவங்களோட அடமான்டேட் செயினை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நிறையா தேரி சொல்கிறாங்க. யூஸ் பண்ணியிருந்தாலுமே இப்போ ரசிங்கனை கிரியேட் பண்ணதிட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ ரசிங்கனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து யார் தான் இப்போ அந்த பர்சனை பிளாக் பண்ணாலுமே அந்த ரசிங்கனோட பவர் அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொனஹாமாரு டெமாரி ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபைட்டில். அந்த டைமில் ஷிகமாரை வந்து கொனஹாமாரு ரசிங்கனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவனோட ஷேடோ ப்ராலிஸை யூஸ் பண்ணி தடுத்துருப்பான். என்னதான் தடுத்திருந்தாலும் அந்த ரசிங்கன் தனியாக போய் ஒரு இடத்துல கிரவுண்டில் கீழே விழுந்து அந்த கிரவுண்டே வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படும். அதே கான்செப்ட் தான். ஒரு ரசிங்கன் ஆர் டெயில் பீஸ் பாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த என்ன தான் கிரியேட் பண்ண பர்சன் நம்ம பிளாக் பண்ணாலும் கிரியேட் ஆனது அப்படியே தான் இருக்கும். அதோட பவர் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். தென் இந்த டைமில் குஷினாவே ஒரு 12-13 இயர்ஸ் ஓல்டாக தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஆன்பு பிளாக் கப்ஸ் ஒன்று ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. நான் மேலே பேனலில் போடுறேன். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குஷினா வந்து ஏஜ் ஆக ஆக, அதாவது வளர வளர அவங்களோட அடமான்டேட்டோட செயினோட பவருமே அதிகமாகுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நருட்டோ கேசிஎம்மோட ப்ராக்டிக்ஸு ட்ரெயின் பண்ணுறதுக்காக குராமா கூட ஃபைட் பண்ணியிருப்பான், குராமாவை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக. அந்த டைமிலுமே குஷினாவோட அடமான்டேட் செயின் இன்னும் பவர்ஃபுல்லாக வந்திருக்கும். அந்த டைமில் அடமான்டேட் செயின் வச்சு குஷினா நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. மோர் ஓவர் அந்த இடத்துல இருந்தது ஒரு ஹாஃப் 9 டெயில், ஹாஃப் குராமா தான் அங்கே இருக்குது. பட் மினாட்டோ இங்கே ஃபைட் பண்ணது வந்து ஃபுல் 9 டெயில்ஸ், ஃபுல் குராமாவோட பவரில் தான் இங்கே 13 இயர்ஸ் ஓல்டு மினாட்டோ ஃபைட் பண்ணார். தென் அந்த டைமில் நருட்டோ வந்து ஜெயண்ட் ரெசிங்கன்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். ரசிங்கனோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனாக ஜெயின்ட் ரெசிங்கன் யூஸ் பண்ணியிருப்பான். அண்ட் இன் சென்ஜூட்ரு சேஜ் மோடில் இருப்பான் நருட்டோ. சேஜ் மோடில் ஜெயின்ட் ரெசிங்கனை யூஸ் பண்ணி அவ்வளோ பராஜ் ரெசிங்கன், அதாவது ஒரு நிறையா அமௌண்ட் ஆஃப் ரெசிங்கனை யூஸ் பண்ணி தான் வந்து குராமா அந்த இடத்துல டிஃபீட் பண்ணியிருப்பான். ஹாஃப் குராமாவை அங்கே டிஃபீட் பண்ணியிருப்பான். அதான் குஷினாவோட அடமான்டேட் செயின் அங்கே ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கோம். குஷினா வளர வளர அதோட அடமான்டேட் செயினும் அதோட பவரும் வளர்ந்துட்டே தான் வரும். பட் இங்கே 13 இயர்ஸ் ஓல்டு குஷினாவோட அடமான்டேட் செயின் அந்த பவரில் இருக்காது. ஆல்ரைட் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. மினாட்டோ அண்ட் குஷினாவோட கப்பிள்ஸை பிடிச்சவங்க எல்லாருமே ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே ஒன் ஷாட் மாங்காவை பற்றி நான் போட்டுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். see you in next video.